தமிழ்நாட்டில் 14 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் டீனின்றி இயங்குவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு அடுத்தபடியாக அதிக அளவு நோயாளிகள் வரக்கூடிய மருத்துவமனையாக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை திகழ்கிறது. மருத்துவ கல்வி வட்டாரத்தில் இந்த மருத்துவமனையில் டீனாக இருப்பது மிகப்பெரிய கௌரவமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் கடந்த ஏப்ரல் 30ஆம் தேதி மதுரை அரசு மருத்துவமனை டீனாக இருந்த பேராசிரியர் ரத்தினவேலு ஓய்வு பெற்ற பிறகு தற்போது வரை புதிய டீன் நியமிக்கப்படவில்லை. அவருக்கு பதிலாக பொறுப்பு டீனாக பேராசிரியர் தர்மராஜ் நியமிக்கப்பட்டிருந்தார். அவரும் ஆகஸ்ட் 30ஆம் தேதி ஓய்வு பெற்றார். அவருக்கு பதிலாக இருதயவியல் துறை பேராசிரியர் மருத்துவர் செல்வராணி மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையின் பொறுப்பு டீனாக நியமிக்கப்பட்டார். கடந்த 6 மாதமாக மதுரை அரசு மருத்துவமனை நிரந்தரமாக டீன் இல்லாமல் பொறுப்பு டீனை கொண்டு நிர்வாகம் நடத்தப்பட்டு வருகிறது. இதுகுறித்து மருத்துவத்துறை உயர் அதிகாரி ஒருவர் கூறும்போது, தமிழகத்தில் உள்ள 37 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம், கன்னியாகுமரி, தேனி உள்பட 14 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் டீன் பணியிடம் காலியாக உள்ளதாக கூறியுள்ளார். இந்த பணியிடங்களை நிரப்ப டீன் பேனல் தயார் செய்ய வேண்டும் என்றும், ஆனால் சுகாதாரத்துறை அலுவலகத்தில் டீன் பேனல் தயாரிப்பு மந்தமாக நடைபெறுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். டீன் பேனலில் வேண்டாதவர்களை புறக்கணித்து வேண்டியவர்களை திணிக்க பார்ப்பதாக கூறிய அவர், பேனல் வெளியிட்ட பின் சில நீதிமன்றத்தை நாட வாய்ப்புள்ளதாகவும் கூறினார்.